இன்னைக்கு என்ன லெசன் கொடுக்கறது? ஒரே யோசனையா இருக்கே. என்ன பண்ணலாம்? ஓகே. ஸோ எனக்கு ஐடியா கிடைச்சிச்சு. நான் என்ன செஞ்சுட்டு இருந்தேன்? ஆழ்ந்த சிந்தனையில இருந்தேன். ஸோ யோசிக்கிறது அப்படின்றதுக்கான இங்கிலீஷ் வேர்டு என்ன? திங்க் அப்படின்றது உங்க எல்லாருக்கும் தெரியும். நான் யோசிச்சேன் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? திங்கோட பாஸ்ட் டென்ஸ் தாட் யூஸ் பண்ணணும். ஓகே. ஸோ ஐ தாட் ஆஃப் டேக்கிங் அ நியூ லெசன் அப்படின்னா நான் ஒரு புது லெசன் எடுக்கலாம் அப்படின்னு நான் யோசிச்சுட்டு இருந்தேன் அப்படின்னு சொல்றது. நான் சிந்தனையில மூழ்கி போயிருந்தேன் அப்படின்னு சொல்றதுக்கு கரெக்டான ஃப்ரேஸ் என்ன அப்படின்னா ஐ வாஸ் சங்க் இன் தாட் அப்படின்னு சொல்லணும். ஐ வாஸ் சங்க் இன் தாட். சங்க் அப்படின்றது சிங்கோட பாஸ்ட் பார்ட்டிசிபிள் ஃபார்ம். ஓகே. அது மாதிரி சிந்தனை அப்படின்னு சொல்றதுக்கும் தாட் அப்படின்னு தான் சொல்லுவோம். ஸோ திங்க் அப்படின்னா யோசிக்கிறது, தாட் அப்படின்னா திங்கோட பாஸ்ட் டென்ஸ் நினைச்சேன் அப்படின்னு சொல்றதுக்கும் தாட் யூஸ் பண்ணலாம், அண்ட் சிந்தனை அப்படின்னு சொல்றதுக்கு தாட் யூஸ் பண்ணலாம். அண்ட் ஒன் மோர் இன்ட்ரெஸ்டிங் ஃப்ரேஸ் நம்ம இன்னைக்கு என்ன லேர்ன் பண்ணோம் அப்படின்னா ஐ வாஸ் சங்க் இன் தாட் அப்படின்னா நான் சிந்தனையில மூழ்கி போயிருந்தேன் அப்படின்னு சொல்றேன். ஸோ இந்த மாதிரி ரொம்ப யோசிக்காம கரெக்டான இடத்துல நான் கரெக்டான விஷயம் லேர்ன் பண்ணிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா அதுக்கான பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஹயா தான். உங்களுக்கான ப்ராப்ளம் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி கோர்ஸ் கொடுப்போம். ஃபர்தரா டீடைல்ஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச்.